ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் டவுசரை வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் உள்ளது வந்து பேக் சைடு உள்ளது போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பொந்து பட்டி எப்படி அடிக்கணுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் முன் பீஸு, இது வந்து முன் பீஸ் 2 பீஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கு இது பொந்து பட்டிக்கு வைக்கிறது, இது சொருகு பட்டிக்கு வைக்கிறது. இப்போ நான் இதை எடுத்துக்கோங்க. இதில் எப்படி நீங்கள் அடையாளப்படுத்தணும் அப்படின்னா, இந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவின் நேர்கோட்டு எந்த இடத்துல வந்து அந்த நேர்கோடு முடியுதோ அந்த இடத்துல இந்த உயரத்தை வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரு 4 இன்ச் வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டீங்க அப்படின்னா இது தைக்கிறது கரெக்டாக இருக்கும். வச்ச பிறகு நீங்கள் வந்து உங்கள் சைடு இப்படி வச்சுக்கோங்க. அப்போ எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் வந்து அந்த இது வச்சு தைக்கணும். நான் தைக்கிறேன். எப்பவும் நான் கட் பண்ணி விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக நான் வெட்டி விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். முடிச்சு போட்டு தைக்கணும். ஒரு தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமுக்கு தையல் போடணும். விரிச்சு வச்சு இப்படி அமுக்கு தையல் போட்டாச்சு இல்லையா. திருப்பி அப்படியே நம்ம இதை பெரட்டணும். பாருங்கள், நான் பெரட்டிட்டேன். இதில் வந்து டவுசரில் வந்து நம்ம பட்டன் தான் வைக்க போகிறோம். பட்டன் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஜிப்பு வைப்பாங்க, அல்லாட்டி பட்டன் வைப்பாங்க. அப்போ இந்த இதுக்கு வந்து இந்த துணியவே நம்ம மடித்து பார்த்துக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சு அடிக்கணும். இதை பெரட்டிட்டு இந்த நம்ம கட் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து அப்படியே வளைச்சி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. இவ்வளவுதாங்க. பார்த்துக்கோங்க, ஒரு பீஸ் அடிச்சிட்டோம். அடுத்த பீஸ் எடுத்துட்டோம். அடுத்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியே திருப்பணும். ஏற்கனவே நான் 1 சைடு மடிச்சடிச்சு வச்சுருக்கேன். இப்போ எங்கனக்குள்ளே வெட்டி விட்ருக்கணும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே இதை வந்து வெளியில் அப்படியே துண்டா ஒரு பீஸை வச்சு அடிச்சாச்சு. இப்போ முன் பீஸ் வந்து ஒன்று சொருவு பட்டி, ஒன்று வந்து பொந்து பட்டி அடித்தாச்சு. இப்போ 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து வெட்டி விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து இப்படி பார்த்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் வச்சு கரெக்டாக அந்த அளவை அடித்து முடிச்சிடணும். அடிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது 1 சைடு லெஃப்ட் சைடில் வச்சு திருப்பிட்டு அமுக்கடி வரையிலேயே இந்த இடத்துல வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு கட் போட்டு விடணும். திருப்பியும் அதே தையலுக்கு மேலே கூட தையலை கொண்டு வந்து முடிச்சிடணும். இவ்வளவு தாங்க பொந்து பட்டி அடிக்கிறது. இவ்வளவு தான். அடித்தாச்சு நீட்டாக.